வெஸ்டிஜ் பிரைம்ங்கிறது. ஸோ வெஸ்டிஜ் பிரைம் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே சுப்பீரியரான ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ஸ். அப்போ மற்ற ப்ராடக்ட்ஸ் இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். இது சுப்பீரியர் குவாலிட்டி அப்படிங்கும்போது இது எல்லாமே வேர்ல்டு மார்க்கெட்ல சேல்ஸ்ல இல்ல மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இதுல வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துட்டு. ஸோ R&Dல இது எல்லாமே டெஸ்ட் பண்ணி நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா இந்த இருக்கக்கூடிய இடங்கள்ல krill அப்படிங்கிறது இறால் போன்ற ஒரு மீன் வகை. அண்ட் முக்கியமாக இந்த krill இந்த வகையான மீன் இதை வந்து அண்டார்டிக் krill அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பெருங்கடல், ஸோ முக்கியமாக ரொம்ப குளிர்ந்த கடல் பகுதி இந்த இடத்துல மட்டுமே உயிர் வாழக்கூடியதான் இந்த krill. ஸோ krill பொறுத்த வரைக்கும் அண்டார்டிகால, கனடால, ஜப்பான்ல இந்த நாடுகள்ல அதிகமாக காணக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்விம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறால் போன்ற இந்த மீன் வகை. ஸோ இந்த krill எங்க அதிகமா உயிர் வாழுனா கடல் மட்டத்துல அடிப்பகுதியில உயிர் வாழக்கூடியது. ஏன்னா கடல் அடிப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதிக இம்பியூரிட்டிஸ், நச்சு பொருள்கள் இல்லாத ஒரு பகுதியா இருக்கும். அதே போல இந்த krill கடல்ல இருக்கக்கூடிய ஸ்விம்ஸ் அப்படின்னு கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிளாங்டன்ஸ், அதாவது சின்ன சின்ன மரக்கட்டைகள். ஸோ அந்த மரக்கட்டைகள் இதை உணவாக சாப்பிடக்கூடியதான் இந்த krill. ஸோ krill நிறைய ஊட்டச்சத்துக்கள் நேச்சுரலாகவே இந்த இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. krill பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாஸ்போலிபிட்ஸ் எதுக்காக தேவைன்னா, பொதுவாக நம்ம ஒரு செல்களுக்கு மேல ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கவர் மாதிரி ஒரு லேயர் இருக்கு. இந்த ப்ரொடெக்ஷன், இந்த லேயர் இது லிவர் உருவாக்கக்கூடியது. அந்த லிவருக்கு முக்கியமா என்ன வேணும்னா பாஸ்போலிபிட்ஸ் இருந்தா தான் அந்த ப்ரொடெக்ஷன், அந்த லேயர் வந்து உருவாக்க முடியும். இதுல EPA, DHA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அதை தவிர இந்த krill ஆஸ்டசாந்தின் அப்படிங்கிற முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட். ஆஸ்டசாந்தின் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு மிதமான ரெட் கலர்ல ஒரு முக்கியமான ஒரு பிக்மெண்ட். ஸ்பைரல் அப்படி கிரீன் கலர் பிக்மெண்ட்டும், ஆஸ்டசாந்தின் அப்படிங்கிறது ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட். பொதுவா தக்காளியில இருக்கக்கூடிய லைகோபீன்ஸ் இருக்கலாம், கேரட்ல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த லைகோபீன்ஸ் ஆர் பீட்டா கரோட்டீன்ஸ் இதை விட 100 மடங்கு அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடியது முக்கியமா இந்த krill. DHA. ஸோ DHA அப்படிங்கிறது இது முக்கியமான ஒரு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த DHA இது கண்ணுக்கு, மூளைக்கு, இதயத்திற்கு, இந்த 3 உறுப்புகளை சப்போர்ட் பண்றதுக்கு, இந்த 3 உறுப்புகளோட ஃபங்க்ஷன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கான முக்கியமான ஒரு ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், அதுதான் இந்த DHA. EPA, இந்த EPAங்கிற இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க, ரத்த ஓட்டம் சீராக இருக்க, உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க EPAங்கிற இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் தேவை. ஸோ ALA, ஆல்பா லினோலிக் ஆசிட். ஸோ ALAங்கிற இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இது அதிகமாக இருக்கக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில்ல. DHA and EPA இது அதிகமாக இருக்கக்கூடியது krill ஆயில். ரைட். இந்த ஒமேகா 3ங்கிறது, ஒமேகாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேட்டி ஆசிட், நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக தேவைப்படக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ். பட் நம்ம உடம்புனால இந்த ஃபேட்டி ஆசிட்டை உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ ஒமேகா 3 கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா, மன அழுத்தம், படபடப்பு, ஒரு தடுமாற்றம்,
இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். கண்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி கேன்சர், புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. எலும்புகள்ல தேய்மானம் வராமல் தடுக்க முடியும். தூக்கம் சரியா வரலனாலுமே அந்த தூக்கம், நம்ம ஸ்லீப் ரிதம் பேலன்ஸை ஆர் மெலட்டோனின்ங்கிற ஹார்மோனை அதை சிந்தசைஸ் பண்ணக்கூடியது ஒமேகா 3. ஸோ ஒமேகா 3 ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து, நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ ஒமேகா 3யோட சப்ளிமெண்டேஷன் கட்டாயம் எடுக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம் ஆர் பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதர்வைஸ் ஃபேட்டி லிவர், இந்த கண்டிஷன்ஸ்லையுமே ஒமேகா 3 ஆர் krill ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ krill ஆயில் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் ஹையர் டோஸ் போனால் நல்லது. 2 to 3 கேப்சூல்ஸ் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற வகையில டெய்லி ஒரு கேப்சூல் மட்டும் எடுத்து வந்தாலே போதும். ஸோ krill நம்மளுடைய பிரைம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ krill ஆயில் ஒரு நாளைக்கு 2 to 3 கேப்சூல்ஸ் வித் ஃபுட், சாப்பிடும் போதே சேர்த்து கேப்சூல்ஸை முழுங்க. ஒரு டப்பால 30 சாஃப்ட் ஜெல் கேப்சூல்ஸ் வந்து வரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த ப்ராடக்ட் கேட்டகரி வெஸ்டீஜ் பிரைம்ல. ஸோ ஏன் இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரைனிங்கோட ஸ்டார்டிங்க்கு நம்ம போகணும். பிகாஸ் அதுல ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம் 3 கேட்டகரியில நம்ம ஊட்டச்சத்துக்கள் தேவை. ஒன்று எனர்ஜிக்காக, இன்னொன்று பில்டிங் பிளாக்ஸ்க்காக, அண்ட் 3வது கேட்டலிஸ்ட்காக. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் 2ஆ பிரிக்கலாம். ஒன்று மேக்ரோ. ஸோ மேக்ரோ அப்படிங்கும்போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்? சர்க்கரை, புரதம் அண்ட் கொழுப்பு. இந்த 3 விதமான ஊட்டச்சத்துக்கள் இது நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா இது வளர்றதுக்காக, வளர்ச்சிக்காக, பிரச்சனைகள் இருந்தா அதை சரி பண்றதுக்காக, இது 3த்துக்குமே முக்கியமான ஊட்டச்சத்து இது. ஆனா சில ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படுது. அதுதான் என்ன சொல்றோம், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இந்த மைக்ரோங்கிறது சில மில்லிகிராம் ஆர் ஈவன் மைக்ரோகிராம்ஸ் கூட தான் நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படும். பட் இதோட பற்றாக்குறை உடம்புல இருந்துச்சுனாலுமே நிறைய பிரச்சனைகள், நோய்கள் ஆரம்பமாகிறதுக்காக காரணமாக அமையலாம். என்னென்ன இந்த ஊட்டச்சத்துக்கள்? ஒன்று விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ் 2ஆ பிரிக்கலாம். ஃபேட் சாலுபிள், வாட்டர் சாலுபிள் அப்படின்னு சொல்லி. ஸோ விட்டமின் ஏ, விட்டமின் சி, டி, இ அண்ட் கே, பி விட்டமின்ஸ், எல்லா விதமான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இது ஃபுல்லும் இருக்கு. இது ஃபுல்லாக நம்ம உடலுக்கு தேவை. 2வது மினரல்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 16 விதமான மினரல்ஸ் இது நம்ம உடம்புக்குள்ள தேவை. ஸோ இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புனால, விட்டமின்ஸோ மினரல்ஸோ நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்டா தான் இது நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போக முடியும். ஆர் உணவு மூலமாக தான் இது நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். நகம் ஒரு மாதிரி கலரே இல்லாம போகலாம். ரொம்ப ட்ரையா இருக்கலாம். நகம் அடிக்கடி உடைய ஆரம்பிக்கலாம். தலைமுடி ஆர் தலைமுடி இதுல வரக்கூடிய பிரச்சனைகள், தலைமுடி உதிர்வு இருக்கலாம். தலைமுடி சொட்ட, கம்ப்ளீட்டா பால் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆர் ஈவன் நரமுடி ஃபாஸ்டா வளர ஆரம்பிக்கலாம். ஸோ கண் பொறுத்த வரைக்கும் கண்ணில் பார்வை குறைபாடுகள் ஏற்படலாம். கண்ணில் எப்போதுமே ஒரு இச்சிங் இருக்கலாம். அது கண்ணில் வீக்கம் ஏற்படலாம். ஸோ வாய் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வாயில ஏற்படக்கூடிய வீக்கம், ஆர் உதடுகளில் ஏற்படக்கூடிய கிராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உதடுல வெடிப்பு ஆர் ப்ளீடிங் கம்ஸ், பல்ல ஈறுகள்ல ரத்தம் வழிய ஆரம்பிக்கும். ஸோ கழுத்து பகுதியில் பிரச்சனை வரலாம். ஹார்மோனோட இம்பேலன்சஸ் ஏற்படலாம். பீரியட்ஸ் இரெகுலரா வரதுக்கான ஒரு காரணங்கள். அதே போல எலும்புகளோட தேய்மானமும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஸோ இத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட குறைபாடு. அதனால தான் நம்ம லான்ச் பண்ணது வெஸ்டீஜ் பிரைம்ல காம்பியாட்டிக்ஸ். ஸோ இந்த காம்பியாட்டிக்ஸ்ல என்ன இருக்குன்னா, முக்கியமா மல்டி விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெவல்யூஷனரி ஒரு டெக்னாலஜி மூலமா இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணோம். தட் இஸ் ஒரு கேப்சூலுக்குள்ள இன்னொரு கேப்சூல். அவுட்டர் கேப்சூல் என்ன இருக்குன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ். அண்ட் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேப்சூல்ல ப்ரோபயோட்டிக், அதாவது இந்த பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா ஸ்டேபிள் ஃபார்ம்ல உள்ள இருக்கு. எதுக்காக இந்த ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்ங்கிற காம்பினேஷன் தேவை? பொதுவா நம்ம வயிறுல சில நல்ல கிருமிகள் தேவை, பாக்டீரியா, முக்கியமா பாக்டீரியா தேவை. இதெல்லாம் குட் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கட் ஹெல்த், அந்த செரிமானத்திற்கு, வயிறோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு இந்த பாக்டீரியா ரொம்ப ரொம்ப அவசியம்.
சில எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தயிர் எப்படி உருவாகுது, பிரெட் எப்படி தயாரிக்கிறாங்க, இதெல்லாமே இந்த நல்ல பாக்டீரியானால உருவாக்கக்கூடியது. அந்த பாக்டீரியாவுக்கு பேர் தான் ப்ரோபயோட்டிக்ஸ். அந்த பாக்டீரியா உயிர் வாழனா என்ன வேணும்? உணவு வேணும். அந்த பாக்டீரியாவுக்கு உணவாக இருக்கக்கூடியதான் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது இது ஃபைபர். ஸோ ஃபைபர் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம வயிறுல போய் செரிமானம் ஆகாது. எதனால செரிமானம் பண்ண முடியும்னா இந்த பாக்டீரியால மட்டும்தான் செரிமானம் பண்ண முடியும். ஸோ அதைத்தான் அவுட்டர் கேப்சூல்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ், அது கூட இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைபர் அவுட்டர் கேப்சூல்ல இருக்கு. இன்னர் கேப்சூல்ல அந்த பாக்டீரியா லைவ் ஃபார்ம்ல, ஆக்டிவ் ஃபார்ம்ல உள்ளக்கூடிய அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இது இருக்கு. ஸோ ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் வித் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இதுதான் காம்பயோட்டிக்ஸ். அதாவது காம்பினேஷன் ஆஃப் எல்லா விதமான பயோட்டிக்ஸ் இதுதான். ஸோ வெஸ்டீஜ் பிரைம் காம்பயோட்டிக்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படலாம், யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, டெய்லி ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல எனர்ஜி வேணும், ஒரு பவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஈவன் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்க எடுத்துட்டு வரலாம். ஒரு ஈவன் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா, சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா, எலும்புகளோட தேய்மானம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கும். எஸ்பெஷலி கோல்ட் அண்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் ஈவன் கரோனா வைரஸோட முக்கியமான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கோல்டு. ஸோ கோல்டு அட்டாக் இந்த ஆர் ஃபீவர் இது வராம தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பெஸ்ட் இம்யூன் பூஸ்டர் அது இந்த வெஸ்டீஜ் பிரைம் காம்பயோட்டிக்ஸ். ஸோ காம்பயோட்டிக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், 12 வயசுக்கு மேல குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல வயதானவர்கள், ஏன்னா மோஸ்ட்லி வயதானவர்களுக்கு செரிமான பிரச்சனை அதிகமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். பசி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். அவர் என்ன சாப்பிட்டாலுமே எனக்கு செரிமானம் ஆகல, ஆர் அந்த ஊட்டச்சத்து என் உடம்புல கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு, அப்சார்ப்ஷன் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். ஆர் ஈவன் பெண்கள் பொறுத்த வரைக்கும் கன்சீவாக பிளான் பண்றவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். ஜஸ்ட் ஒன்லி ஒரே ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு ஒரு நாளைக்கு எடுத்துட்டு வந்தா போதும். அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராடக்ட் ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ண இந்த சிபக்தா. ஸோ ஒரு நாளுமே என்னோட லைஃப் ரொம்ப ஆக்டிவா, ஹெல்த்தியா, சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே முக்கியமான ப்ராடக்ட் இந்த சிபக்தான். ஸோ சிபக்தான் அப்படிங்கிறது, ஸோ இது சிபக்தான் அப்படின்னோடனே இது கடல் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா கடலுக்கும் இந்த ப்ராடக்ட் சம்மந்தமே கிடையாது. இது என்ன சொல்லுவோம்? பெரி ஃபில்ட் புஷ். அதாவது புஷ் அப்படிங்கிறது என்ன? புதர்கள். ஸோ இந்த புதர்கள்ல அதிகமாக விளையக்கூடிய பெரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழ வகை, அதுதான் இந்த சீபக்தான். ஸோ இந்த சீபக்தான்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த சீபக்தான்ல இருக்கு. கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சீபக்தான் அதோட மருத்துவ குணங்களுக்காக நிறைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக பயன்படுத்திருக்காங்க. ஸோ இந்த சீபக்தான ஒண்டர் பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த சீபக்தான் எங்க விளையும் அப்படின்னா, -டிகிரி டெம்பரேச்சர்ஸ்ல இருக்கிற இடத்துல தான் இந்த சீபக்தான் அப்படிங்கிற இந்த பழம் வந்து விளையுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயாஸ்ல அதிகமாக இந்த சீபக்தான் நம்ம பார்க்க முடியும். இதை தவிர ஏஷியன் கண்ட்ரீஸ்ல லைக் சைனா, ஜப்பான், இந்த இடத்துல, யூரோப்ல, ரஷ்யால, கனடால, இந்த நாடுகள் எல்லாமே இந்த சீபக்தான் அதிகம் விளையிறது நம்ம பார்க்கணும். ஸோ இன்ஃபேக்ட் இதில் நிறைய ஹிஸ்டரி இதில் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. என்னன்னா, ஈவன் அலெக்சாண்டர் மாமன்னர் வாழ்ந்த போர் காலத்திலேயே அந்த போர் வீரர்கள் அவங்களுக்கு அந்த தெம்பு ஆர் எனர்ஜி இதை திரும்ப கொண்டு வரதுக்காக இந்த சீபக்தான் பழத்தை தான் சாப்பிட்டு வந்தாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியன் ஆர்மியில டிஃபென்ஸ் பர்சனல் அண்ட் முக்கியமாக பார்டர்ல இருக்கக்கூடிய ஜவான்ஸ் அவங்களுக்கு அந்த மைனஸ் டெம்பரேச்சர்ல ஃபுல் எனர்ஜியோட அவங்க காவல் காக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டிஆர்டிஓ, ஸோ இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அவங்க இந்த சீபக்தான் மூலமா நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணி அதை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஈவன் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யால ஸ்பேஸ்ல போகக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்ஸ், விண்வெளி வீரர்கள், அவங்களுக்கும் இந்த சீபக்தான் தான் உணவாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. காரணம், சீபக்தான்ல எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கு, முக்கியமாக விட்டமின் கே. ஸோ விட்டமின் கே அப்படிங்கிறது பிளட் கிளாட்டிங் ஆகிறதுக்காக நேச்சுரலான ஒரு முக்கியமான ஒரு விட்டமின்.
விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். விட்டமின் ஏ கண் பார்வை கோளாறுகள் வராமல் தடுக்கக்கூடியது. விட்டமின் இ டோகோஃபெரால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தலைமுடி பிரச்சனைகள் வராமல் தடுக்க, தலைமுடி வளர்த்துக்கு முக்கியமாக விட்டமின் இ தேவை. பி காம்ப்ளெக்ஸ், பி விட்டமின்ஸ் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே முக்கியமாக நம்ம உடம்புல வளர்ச்சிக்காக, ரிப்பேர் செய்யறதுக்காக அண்ட் நரம்பு பிரச்சனைகள், நரம்பு ஃபங்க்ஷன்ஸ் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் தேவை. அண்ட் விட்டமின் பி ஃபிளாவனாய்ட்ஸ்ங்கிறது இது முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கு. மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிங்க், அயன் அண்ட் மெக்னீஷியம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸா சிவக்தான்ல இருக்கு. அண்ட் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 7 அண்ட் ஒமேகா 9. இன்ஃபேக்ட் ஒமேகா 7 இந்த ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய ஒரே பழம் அப்படின்னா அது இந்த சிவக்தான் மட்டும்தான். அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தியோனின், லூசின், லைசின் அண்ட் கிளைசின். ஸோ இன் சிம்பிள் ஆல்மோஸ்ட் 190 பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் ஒரு பழத்துல இருக்கு. கேரோட்டினாய்ட்ஸ், டோகோஃபெரால்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ், லிபிட்ஸ், ஆஸ்கார்பிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த சிவக்தான்ல இருக்கு. ஸோ சிவக்தான் என்னென்ன விஷயங்களுக்காக பயன்படுத்தும்? ஸோ செரிமான சக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயன்படுத்தலாம். எனக்கு ஹை எனர்ஜி லெவல்ஸ், ஸோ டெய்லி எனக்கு அதிக சோர்வு இருக்கு, ஸோ இந்த சோர்வு இல்லாமல் தடுக்கிறதுக்காக நான் சிவக்தான் பயன்படுத்தலாம்.